பாமக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 15 தொகுதிகளில் போட்டியிடுபவர்களுடைய விவரம் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீத் சரவணனிடம் கேட்கலாம். வினீத் சரவணன், 15 தொகுதிகளுக்கான அந்த பட்டியலில் முக்கியமானவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, முழு விவரம்? நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் கடந்த நிலையில் இன்றைய தினம் மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். முக்கியமாக பிரதானமாக பார்க்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா போட்டியிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் திண்டுக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். அங்கு பல தேர்தலிலும் சந்தித்திருக்கிறார். அண்மையில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதி மையமாக வைத்து தேர்தலை சந்தித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு இந்த முறை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு முதன்முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி பெரம்பூரில் போட்டியிட்டிருந்தது. அனைத்து தொகுதிகளிலுமே தனியாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்தித்த போது பெரம்பூரில் போட்டியிட்டிருந்தார்கள். 2வது முறையாக பெரம்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை போட்டியிட இருக்கிறது. கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கட்சியினுடைய பசுமை தாயத்தினுடைய தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில நேரடியாக போட்டியிட்டிருந்தார். 2ஆம் இடம் தள்ளப்பட்டிருந்தார். தற்பொழுது அவர் தருமபுரி தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விருதாச்சலம் தொகுதியை பொறுத்தவரை மருத்துவர் தமிழரசி அவர்கள் போட்டியிட இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரை கார்த்தி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு மிக்க தொகுதியான பெண்ணகரம் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் பாடி செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நமது இணைப்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திருமதி திலகபாமா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம்மா. வணக்கங்க. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த முறை உங்களுக்கு களம் வித்தியாசமாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நான் தமிழகம் முழுக்க எல்லா பிரச்சனைகளும் தொடர்ச்சியா ஊடாடிட்டு இருக்கிற ஆள் தானங்க. அதனால தமிழகத்தை எந்த பகுதியா இருந்தாலும் களம் வித்தியாசமானதுன்னு நான் சொல்ல முடியாதுன்னு நம்புறேன். இங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் மக்கள் விரோத ஆட்சி அகற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தலைமையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் முழுமையா நிறைவேற்றி கொடுப்பேன். அதை விட இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்தில் வாழ்கின்ற நிறைய அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாத ஆட்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு பணி செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறதா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதை முழுமையா நான் நிறைவேற்றி கொடுப்பேங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிட போகிறீங்க. அது குறித்து எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் யாரையும் எதிர்த்து போட்டியிடுறதுக்கெல்லாம் இங்க வரலங்க. நான் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறேன். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஆத்மார்த்தமும் உள்ளார்ந்தும் தீர்வுகளை நோக்கி நகர்த்துறதுக்கு என்னால பல கட்டங்கள்ல பணி செய்ய முடியும். அதுக்கு இது பெரிய வாய்ப்பு. அப்படித்தான் நான் இதை பாக்குறேங்க. ஏற்கனவே இருமுனை போட்டியாக இருக்கும் போதே களம் சவாலாக இருக்கும். தற்போது 4 முனை 5 முனை போட்டியாகவும் இருக்கிறது. ஏற்கனவே நீங்க அந்த தொகுதியில போட்டியிடுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது விஜய் எங்க போட்டியிடுவதால் ஒரு நட்சத்திர தொகுதி அந்தஸ்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடினமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? களப்பணி எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? களப்பணி எல்லாருக்குமே சவால் இருந்தது. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அங்க ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினரால அவங்க பதவியை மட்டும்தான் அலங்கரிச்சுட்டு இருந்திருக்காங்களே ஒழிய எந்தவித மக்களுக்கான பணியும் செய்திகளை நடத்தல. இந்த ஸ்டார் தொகுதிக்கிற வார்த்தையை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு தொகுதி மக்கள் பிரச்சனைகள் நல்லா நிறைவேற்றப்பட்டு இருந்தா மட்டும்தாங்க அது ஸ்டார் தொகுதி ஆகும். இங்க அடிப்படை தேவைகளே இல்லாம ரொம்ப கூலி வேலைகளை செய்கின்ற இதுல இருந்து இங்க பணியாற்றுகிற அவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கான வளர்ச்சியை நோக்கி நம்ம சிந்திக்கிறது மிக முக்கியமானதுன்னு பாக்குறேன். அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் இது ஸ்டார் தொகுதியாக மாறும். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திலகபாமா. வினீத் சரவணன், நீங்க பல்வேறு முக்கியமான விஷயங்களை இதுல குறிப்பிட்டிருந்தீங்க. எந்தெந்த முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடுவது என்பது குறித்து தொடர்ச்சியா நீங்க சொல்லலாம். ஏற்கனவே 3வது தொகுதியாக விருதாச்சலம் தொகுதியில பாட்டாளி மகளிர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தமிழரசி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக
அதே போல பென்னகரம் தொகுதியில் ஏற்கனவே அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவாக ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிறார். அவர் ராமதாஸ் அணியில் தற்பொழுது இருக்கிறார். அவருடைய தொகுதியில செல்வம் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியினுடைய மாநில கொள்கை விளக்க அணி செயலராக இருக்கக்கூடிய பாஸ்கரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போலூர் தொகுதியில் அவர் போட்டியிட இருக்கிறார். அதே போல திருப்பூரூர் தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் திருப்பூரூர் தொகுதியில் போட்டியிடப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அனைத்து வழக்குகளையும் நேரடியாக நீதிமன்றத்தில் வாதாடி பல்வேறு சாதகமான வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய திறம் பெற்றவராக இருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல முறை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதில் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு திருப்பூரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைத்தி என்பவர் ஜெயங்கொண்ட தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அன்புமணி அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஜெயங்கொண்ட தொகுதியில் பாமக செல்வாக்கு மிக்க தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேலம் வடக்கு தொகுதிக்கு சதாசிவம் அவர்கள் ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை மேலும் மயிலம் சிவகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் தற்பொழுது நடைபெறக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சோளிங்கர் தொகுதியில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சரவணன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலே ஏற்கனவே காங்கிரஸ் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த தொகுதியில் சித்தமல்லி பழனிசாமி என்பவர் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்னொரு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய உத்திரமேரூர் மகேஷ்குமார் என்பவருக்கு உத்திரமேரூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோவிலை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மருத்துவர் அன்பு சோழன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் நேற்றைய தினம் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான சூழல் இருக்கிறது. அவர் நேற்று அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவர் அன்பு சோழன் என்பவர் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில ஏற்கனவே 3 வேட்பாளர்களை கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அறிவித்திருந்தார். மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் பல்வேறு தொகுதிகளிலும் நேரடியாக சென்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளராக கட்சியினுடைய பொருளாளர் திலகபொம்மா பெரம்பூர் தொகுதியை மையப்படுத்தி தன்னுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்கம் சார்ந்த பொதுக்கூட்டங்கள் அதே போல பசுமை தாயத்தினுடைய அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக நடத்தக்கூடிய நிலையில தருமபுரி தொகுதியை மையப்படுத்தி அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார். மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அதே போல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரவணன், பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரிந்ததற்கு பிறகு தற்போது இந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேட்பாளர் பட்டியல் மீது எல்லோருடைய கவனமும் இருந்தது. முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இதுல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? எப்படி பாக்குறாங்க? நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தார்கள். அதில் 3 பேர் நேரடியாக அன்புமணி தரப்புக்கும் 2 பேர் நேரடியாக ராமதாஸ் தரப்புக்கும் நேரடியாக ஆதரவு அளித்திருந்தார்கள். ஆனால் அண்மையில் வி.கே. சசிகலா அவர்களுடைய கட்சியுடன் சேர்ந்து ராமதாஸ் அவர்கள் கூட்டணி அமைத்திருந்தார். அதில் அருள் அவர்களுக்கு போதிய அளவிலான உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் அவர் அதுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சியிலும் நேரடியாக கலந்து கொள்ள அதிருப்தியில் இருப்பதாக பல்வேறு இடங்களிலும் அவர் பேசியிருக்கிறார். ஜி.கே. மணி மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து ராமதாஸ் ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். இதன் நிலையில் தான் அன்புமணியுடைய தலைமையை ஏற்று நேரடியாக இங்கு வந்திருந்த 3 எம்எல்ஏக்களுக்குமே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது. முன்னணி நிர்வாகிகள் இதற்கு முன்பாக அங்கு நேரடியாக மாவட்ட அளவிலான களப்பணி செய்தவர்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்புகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அன்புமணி அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் 23 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 18 தொகுதிகள் குறைந்திருக்கிறது. ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதையும் சேர்த்துதான் இதை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று பாமக கூறினாலும் சீட்டுகள் பாமகனுடைய கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் வரலாற்றில் முதன்முறையாக 20 தொகுதிகளுக்கு கீழாக பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் போட்டியிடுவது இந்த தேர்தலில் தான் முதன்முறையாக இருக்கிறது. எனவே 18 தொகுதிகள் குறைந்தாலும் வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். முன்னணி நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் எந்த அளவிற்கு மாற்றுக் கட்சி வேட்பாளர்களை நேரடியாக தேர்தலில் சந்திக்கக்கூடிய பலம் படைத்தவர்கள் தான் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேரடியாக வட மாவட்டங்களிலும் ராமதாஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சூழல் இருக்கிறது. அன்புமணிக்கு எதிராக அன்புமணி வேட்பாளர்களுக்கு எதிராக
பல்வேறு வேட்பாளர்களை அவர் முன்னிறுத்தினால் கூட அவர்களுக்கு ஈடு கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய வகையில் தான் இந்த வேட்பாளர் தேர்வு இருப்பதாக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ராமதாஸ் அவர்கள் தங்களுடைய வேட்பாளர் முன்னிறுத்த தயாராக இருக்கிறார். அதே போல தென் மாவட்டங்களில் வி.கே. சசிகலா அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு எதிராக வேட்பாளர்களை முன்னிறுத்த தீவிரமாக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது இந்த 18 வேட்பாளர்கள் தேர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமான தொகுதிகளை பொறுத்தவரை பெண்ணகரம் தொகுதி, அதே போல பெரம்பூர் தொகுதி, தருமபுரி தொகுதி, காட்டுமன்னார் கோவில் உட்பட இந்த 4 தொகுதிகள் தான் முக்கியமான தொகுதிகளாக இருக்கின்றன. இந்த 4லுமே பலம் வாய்ந்த வேட்பாளராக மாற்றுக் கட்சியினர் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர் பிரிவில் அன்புமணி தீவிரம் காட்டியிருக்கிறார். 18 தொகுதிகளுக்குமான அந்த பாமகனுடைய வேட்பாளர் பட்டியல் முழுவதுமாக வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த 18 பேரும் எப்போது வேட்புமனு தாக்கல் செய்வார்கள்? பிரச்சாரம் தொடர்பான விவரங்கள் இந்த பட்டியலில் வெளியாகி இருக்கா? இந்த இருக்கக்கூடிய அறிவிப்பில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. வேட்புமனு தாக்கல் என்று செய்வார்கள் என்ற அறிவிப்பும் இல்லை. அதே போல தேர்தல் பிரச்சார பயண திட்டங்களை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே அவர்கள் அந்தந்த தொகுதியில கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களும் சரி, மாவட்ட முன்னணி நிர்வாகிகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை கடந்த 2 மாதத்திற்கு மேலாகவே தமிழகம் முழுவதும் அனைத்து 234 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக பல்வேறு விஷயம், பொதுமக்களோடு சார்ந்த பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்து ஒவ்வொரு மாநிலம் முழுவதும் சராசரியாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் தொகுதி வாரியாக அந்தந்த வேட்பாளர்கள் தங்களுடைய களப்பணிகளை கடந்த ஒரு வாரத்துக்கு மேலதாக தான் செய்து வருகிறார்கள். வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியான நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான தொகுதிகளில் நமக்கு தான் வாய்ப்பு அதிகமாக வழங்கப்படும், களப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும், திருமுனை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேரடியாக சென்று அவர்கள் பிரச்சார பயண திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை குறிப்பாக இன்று தொடங்கக்கூடிய வேட்புமனு 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அதில் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கலை செய்ய முடியும். அதன் அடிப்படையில் ஒருவேளை இன்று வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அல்லது 6ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போது வெளியான அறிவிப்புல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பு எதுவுமே வெளியாகவில்லை. பிரச்சார பயண திட்டங்களும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், பெரம்பூர் தொகுதியில விஜய் எதிர்த்து திலகமாமா போட்டியிடுகிறார். அதே போன்று பிரேமலதா விஜயகாந்தை எதிர்த்தும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணியும் இதில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போ இதில் பார்க்கப்பட வேண்டியிருக்கு? நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக தான் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று தினம் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அதே போல அந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக 2001ஆம் ஆண்டு அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிருந்தார். மங்களூர் தொகுதியில் போட்டியிருந்தார். அப்போ திமுக தலைமையிலான கூட்டணியில. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் கழித்து 2016ஆம் ஆண்டு தான் காட்டுமன்னார் கோவில், அப்போது மக்கள் நல கூட்டணி அமையப்பட்டிருந்தது. காட்டுமன்னார் கோவிலில் நேரடியாக போட்டியிருந்தார். அதில் அவர் வெற்றி வாய்ப்பு பெறவில்லை. தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது 2026இல் நேரடியாக காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கக்கூடிய தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்பு சோழன் என்பவர் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக தொல் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து களம் காண இருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. அதே போல விருதாச்சலத்தில் திமுக கூட்டணியில தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரும் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். அவருக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக முக்கியமான மாவட்ட பொறுப்பு நிர்வாகியும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே உற்று நோக்கக்கூடிய தொகுதி பெரம்பூர். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக பெரம்பூர் தொகுதியில் களம் காண இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பெரம்பூர் தொகுதியில் 2016ஆம் ஆண்டு அனைத்து தொகுதிகளிலுமே, அதாவது அன்புமணி தலைமையிலான கட்சி நேரடியாக 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நேரடி யாருடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து தேர்தலை களம் கொண்டார்கள். அப்போது பெரம்பூர் தொகுதியில் கட்சியினுடைய சார்பில் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டிருந்தார். அதுக்கு முன்பும் எந்த விதமான வேட்பாளரும் நிறுத்தப்படவில்லை. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரம்பூர் இருக்கப்பட்ட நிலையில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் கூடிய மூவரில் ஒருவரான திலகமாமா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் திண்டுக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் முன்னணி நிர்வாகி என்ற அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு பெரம்பூர் தொகுதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதே போல சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக 2 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தார்கள், அதிமுக 2 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தார்கள். உட்பட பல்வேறு கட்சிகளுக்கும் தொகுதியில் ஒதுக்கப்பட்டாலும் பெரம்பூர் தொகுதி தமிழகம் உற்று நோக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அதே போல தருமபுரி, விருதாச்சலம், காட்டுமன்னார் கோவில் என்று அதிமுக கூட்டணியில் முக்கியமான 4 தொகுதிகள் இந்த கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை போட்டியிட்டவர்களுக்கு மீண்டும் இந்த முறை யாராருக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? அதில் குறிப்பாக நம்ம இப்போ தருமபுரி, ஜெயங்கொண்டம் போன்ற பகுதியெல்லாம் பாமகவுக்கு செல்வாக்கு மிகுந்த பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியெல்லாம் வேட்பாளர்கள் தேர்வு என்பது எப்படி செய்யப்பட்டிருக்கு? கடந்த முறை பொறுத்தவரை அன்புமணி ஆதரவாளர் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகுமார் அவர்கள், அதே போல
வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருந்தார். ஜெயங்கொண்டம் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிருந்தார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி போட்டியிட்டு சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார். அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை திலகபாமா அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அவருக்கும் இந்த முறை மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக கூடிய சதாசிவம், சிவகுமார் உட்பட 2 எம்எல்ஏக்களுக்கும் மீண்டும் அன்புமணி அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். அதே போல புதுமுக 15 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 4-5 பேர் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கட்சியில, மீதமுள்ள நபர்கள் அனைவருமே கட்சியில் முன்னணி பொறுப்புகளில் இருந்து மாவட்ட அளவில் முன்னணி பொறுப்புகளில் இருந்தாலும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் இந்த வேட்பாளர் தேர்வை நடத்தியிருக்கிறார். வேட்பாளர் தேர்வில் கிட்டத்தட்ட முதல் பட்டியல் வெளியான அன்றே 2ஆம் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கழித்து தான் 15 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அனைத்து நிர்வாகிகளுக்கும் பட்டதாரி அடிப்படையில் மருத்துவர், சட்டம் படித்தவர்கள், பட்டதாரிகள், பொறியாளர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர் தேர்வு நடைபெற்றிருக்கிறது. அதே போல எதிர் கட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் டப் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வேட்பாளர் தேர்வை அன்புமணி ராமதாஸ் தீவிரம் காட்டியிருக்கிறார். பாமக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் 4 முனை போட்டியில் பாமக வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் என்பதனை பார்க்கிறோம். காட்டுமன்னார் கோயிலில் திமுக கூட்டணி சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். அனைவரும் உற்று நோக்கக்கூடியது சென்னை பெரம்பூர் தொகுதி, நட்சத்திர தொகுதியாக தற்போது அறியப்படுகிறது. ஏனென்றால் தாவேக தலைவர் விஜய் களம் காண்கிறார். அங்கே பாமக வேட்பாளராக திலகபாமா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக கூட்டணி திமுக சார்பாக ஆர்டி சேகர், நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி தமிழன் ஆகியோர் களம் காண்கின்றனர். முறை என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு? கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாமகவில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்திருந்த முன்னணி நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அப்போது பாமக ஒருங்கிணைந்த பாமக இருந்தது. ராமதாஸ் தலைமையிலான பாமக அன்புமணி ராமதாஸ் கட்சியுடைய தலைமையை ஏற்று நேரடியாக தேர்தலில் களம் கொண்டார்கள். அதிமுக கூட்டணியில் 23 வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். அதில் 5 பேர் மட்டுமே வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றார்கள். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனை காரணமாக 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் ஒருபுறம் சசிகலாவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார். 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் 4 பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் மீதம் இருக்கக்கூடிய 14 பேரும் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து அடுத்த கட்டமாக பயணித்து பட்டதாரிகளாக, இளைஞர்கள், அதே போல பொறியாளர்களாக, மருத்துவம் படித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். அதே போல பாட்டாளி கட்சியினுடைய வேட்பாளர்களை பொறுத்தவரை பெரம்பூர் தொகுதி தான் முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. அதே போல காட்டுமன்னார் கோவில், விருதாச்சலம், தருமபுரி இந்த 4 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணி ஏற்கனவே ஒதுக்கியிருந்தார்கள். ஆனால் வேட்பாளர் தேர்வு என்பது கடந்த 1 வார காலமாக நடந்தாலும் இன்றுதான் அதிகாரப்பூர்வமாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. 2 தினங்களுக்கு முன்பாகவே திலகபாமா அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டது. ஒருபுறம் அன்புமணி ராமதாஸ் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்திருந்தது. ஆனால் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி மீண்டும் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை அன்புமணி ராமதாஸ் வழங்கியிருக்கிறார். திலகபாமா பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறார். அவர் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அப்போது வெற்றி வாய்ப்பு பெற முடியாத சூழலில் இருந்தாலும் மீண்டும் அவருக்கு பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பசுமை தாயத்தினுடைய தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கடந்த முறை முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 2ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருந்தாலும் தருமபுரி தொகுதியில் கணிசமான வாக்குகள் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. வட மாவட்டங்களில் குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, இதே போல விழுப்புரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கூடிய நிலையில அந்த மாதிரியான தொகுதிகளை தேர்ந்தெடுத்துதான் அதிமுக தலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வழங்கியிருந்தார்கள். அதில் 18 தொகுதிகளை தேர்ந்தெடுத்துதான் தற்பொழுது வேட்பாளர்களையும் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பசுமை தாயத்தினுடைய தலைவர் சௌமியா அன்புமணிக்கு இந்த முறை 2வது முறையாக தருமபுரி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த கார்த்தி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற தொகுதியெல்லாம் பாட்டாளி கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருந்தாலும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி என்பவருக்கும் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பென்னகரம் தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக அங்கு கோலூற்றி வருகிறது. அங்கு இதற்கு முன்பாக பாட்டாளி கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த முறை அதிமுக கூட்டணியில பென்னகரம் தொகுதியை பாடி செல்வம் என்பவருக்கு அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு அன்புமணி ராமதாஸ் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். அதே போல திருப்பூரூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை திருப்பூரூர் தொகுதியில் பிசிக வெற்றி பெற்றிருந்தாலும் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் திருப்பூரில்
வழக்கறிஞர் பாலு சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் பலமுறை பாட்டாளி மக்கள் சார்பில் போட்டியிட்டிருந்தாலும் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியினுடைய இணை பொதுச் செயலர் இருக்கக்கூடிய வைத்திய என்பவருக்கு ஜெயங்கொண்டம் தொகுதியை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக விருதாச்சலம் தொகுதியை பொறுத்தவரை விருதாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணியில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஸ்வநாத் அவர்கள் மீண்டும் போட்டியிட இருக்கிறார். அவர் எதிர்கொள்ளக்கூடிய தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது முக்கிய நிர்வாகி அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரை இதற்கு முன்பாக அவருடைய அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவாக இருக்கக்கூடிய சிவகுமார், சதாசிவம் என 2 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மீண்டும் வழங்கியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மயிலம் சிவகுமார் தற்பொழுது தொகுதி மாறி விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல சேலம் வடக்கு தொகுதியை பொறுத்தவரை மேட்டூர் எம்எல்ஏவாக இருந்த சதாசிவம் அவர்கள் தொகுதி மாறி தற்பொழுது சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இணைப்பிலே தொடருங்க வினீஷ் சரவணன். நட்சத்திர தொகுதிகள், அதில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் 4 முனை போட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்கிறோம். பாமகவின் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படாமல் இருந்தவரை அங்கே யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தெரியவில்லை. 3 வேட்பாளர்கள் நமக்கு தெரிந்திருந்தது. தற்போது பாமக வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருப்பதால் 4 முனை போட்டியில் யாரெல்லாம் களம் காண்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய், பாமக சார்பாக திலகபாமா, திமுக சார்பாக ஆர்டி சேகர், நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி தமிழன் ஆகியோர் களம் காண்கிறார்கள். விழுப்புரத்தில் விருதாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக தேமுதிகவின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த், பாமக சார்பாக தமிழரசி ஆதிமூலம், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆனந்தி, தாவேக சார்பாக எஸ் விஜய் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். அடுத்த நட்சத்திர தொகுதி காட்டுமன்னார் கோயில். விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணி சார்பாக அங்கே போட்டியிடுகிறார். பாமக சார்பாக அன்பு சோழன், நாம் தமிழர் கட்சி சார்பாக சிவஜோதி, தாவேக சார்பாக ஸ்ரீனிவாசன் ஆகியோர் களம் காண்கிறார்கள். பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உத்தரமேரூரில் மகேஷ்குமார், ஜெயங்கொண்டத்தில் க வைத்தி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக காட்டுமன்னார் கோவிலில் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக அன்பு சோழன் போட்டியிடுகிறார். விருதாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்துக்கு எதிராக பாமக சார்பாக தமிழரசி ஆதிமூலம் மருத்துவர் போட்டியிடுகிறார். சேலம் மேற்கில் கார்த்தி, விக்கிரவாண்டியில் சிவகுமார், சேலம் வடக்கு தொகுதியில் சதாசிவம் ஆகியோர் பாமக சார்பாக களம் காண்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 18 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக சார் வணக்கம். வணக்கம். பாமக கேண்டிடேட் லிஸ்டும் வெளியாகி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து நாம் தமிழர், தாவேக, திமுக எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பாமகவோட அது ஒரு முழுமை பெற்றிருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? கேண்டிடேட் லிஸ்ட் என்ன சொல்லுது? இல்ல, அவர்களுக்கு அதிமுக அணியில 18 இடங்கள் கொடுத்தாங்க. அதுல 3 இடங்களுக்கு அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செஞ்சியில ஒரு கணேஷ்ன்றவரும் அங்க வடிவேல் ராமன் கீழ்வேலூர்லயும் ஒரு போட்டி போடுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டி அவங்க 15 இடங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரம்பூர்ல நடிகர் விஜய் போட்டி போடுற இடத்துல கலைஞர் திலகபாமா கொடுத்துருக்காங்க. ஒரு மாநில பொருளாளர் இருக்காரு. அவர் சவுத் சைடை சேர்ந்தவர். அவரு சிவகாசி பக்கம் அவருக்கு. அவரை இங்க பெரம்பூர்ல போட்டிருக்காங்க. போன வாட்டி அவருக்கு திண்டுக்கல் பக்கம் கொடுத்தாங்க. ஒரு எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ண முடியல. இந்த வாட்டி அவருக்கு பெரம்பூர்ல விஜய் எதிர்த்து போட்டி போடுறது கொடுத்துருக்காங்க. பெரம்பூர்ல கொஞ்சம் பாமக வாக்கு வங்கி கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கு, ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அதை எதிர்பார்த்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா செய்தி தொடர்பாளர் பாலு ஜெயங்கொண்டால இந்த வாட்டி அவரை திருப்பூரூர்ல போட்டிருக்காங்க. ஸோ திருப்பூரூர்ல விடுதலை சிறுத்தைகளோடு மோத வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதே மாதிரி பெண்ணாகரம் ஒரு முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில பாடிசல் பாமக துணைத் தலைவரை போட்டிருக்காங்க. அங்க பெண்ணாகரத்துல ஜி கே மணி
அதாவது அன்புமணிக்கு எதிர் குரூப்ல டாக்டர் ராமதாஸ் அவர்களோட இருக்கிற ஜி.கே. மணியோட பையன் தமிழ்குமரன் காங்கிரஸ் சார்பா பெண்ணகத்துல நிற்பாருன்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் சார்பா தமிழ்குமரன் நின்னார்னா பாடி செல்வத்துக்கும் அவருக்கும் வந்து கடுமையான ஒரு போட்டி காத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி தர்மபுரியில வந்து பாராளுமன்ற தொகுதியில சௌமியா அன்புமணி வந்து கொஞ்சம் குறைந்த வாக்கு வித்தியாசம் தோத்தாங்க. இந்த வாட்டி தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுறத பாக்குறோம். தேமுதிக வைத்து அவங்க போட்டி போடுற நிலையில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் தர்மபுரியை பொறுத்த மட்டும் பாமக எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அந்த கன்சாலிடேஷன், அவங்களுடைய ஓட்டு கன்சாலிடேஷன் ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப தெளிவா அதை கன்சாலிடேட் பண்றாங்க அவங்க. ஸோ மொத்தத்துல அவங்க வந்து சிஆர் பாஸ்கரன் போன்ற போலூர்ல நிக்கிறத பார்க்கும்பொழுது கேண்டிடேட்ஸ் எல்லாம் விருதாச்சலத்துல வந்து பிரேமலதா எதிர்த்து டாக்டர் தமிழரசின்னு ஒரு அம்மா போட்டுருக்காங்க டாக்டர். அவங்க பிரேமலதாக்கும் ஒரு கடுமையான போட்டி விருதாச்சலத்துல காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இவங்க வாங்கியிருக்கிற தொகுதிகளே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சைடு தர்மபுரியில இருந்து பெண்ணாகரத்துல இருந்து பாத்தீங்கன்னா குறுக்கு கீழ்வேலூர் வரையும் பாத்தீங்கன்னா ஒரு கிராஸா வந்து மத்திய மாவட்டங்கள் வந்து குறுக்கு வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த பகுதியில தான் இவங்களோட செல்வாக்கு எந்தெந்த ஏரியாக்கள் இருக்கோ அங்கதான் இவங்க வாங்கியிருக்காங்க. அதனால இவங்க எந்த இடத்துல போட்டி போடுறாங்களோ அந்த இடத்துல வந்து இவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஆனா இது ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, போன வாட்டி வந்து இந்த மத்திய வட மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 77 தொகுதிகள்ல 11 மாவட்டங்கள்ல 16 இடத்துல வந்து அதிமுக வின் பண்ணிச்சு. ஆனா கூட்டணியில் இருந்த பாமக மயிலத்துல மட்டும்தான் வின் பண்ணாங்க. அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. ஆனா பாமக ஓட்டு முழுக்க அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ இந்த 18 கேண்டிடேட்டும் இந்த மத்திய வட மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிற இந்த ஏரியால அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆனாதான் பாமகவுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் முழுசா கிடைக்கும். ஸோ அதை வந்து டாக்டர் அன்புமணி வந்து எப்படி என்ஷூர் பண்ண போறாரு, அதிமுக ஓட்டுகள் முழுக்க பாமக வருதுன்றத பார்க்கணும். அதை பொறுத்து தான் இந்த வேட்பாளரோட வெற்றியெல்லாம் அமைஞ்சிருக்கு என்பது என் கருத்து ஆக்சுவலா. இப்ப இதுல 15 வேட்பாளர்களை நம்ம பார்க்கிறோம். எதெல்லாம் சேஃப் பெட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த இடங்களில் எல்லாம் நெருக்கடியா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? சேஃப் பெட்ன்றது வந்து தர்மபுரி வந்து சேஃப் பெட்டா இருக்கும். பெண்ணாகரம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். கீழ்வேலூர்ல வந்து நிச்சயமா வடிவேல் அவங்களுக்கு கொஞ்சம் அதுவும் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். திருப்பூரூர்ல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கான போட்டி அதுவும் வந்து டஃப்பா இருக்கிறதுக்கான பொது தொகுதியா வேற இருக்கு. அதுவும் டஃப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரம்பூர்ல அந்த அளவுக்கு நடிகர் விஜய் வைத்து திலகபாமா போட்டி போடுறது வந்து நிச்சயமா அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்களான்றது எனக்கு ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம அதனால சில தொகுதிகள் ரொம்ப சேஃபா போறது வந்து தருமபுரி. அவங்க சௌமியா அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் தேமுதிகவுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். தருமபுரியை பொறுத்த மட்டும் ஏன்னா திமுக கூட்டணி ஒரு பலமான மெகா கூட்டணியா இருக்கிறதுனால நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து சௌமியா அன்புமணிக்கான வாய்ப்பு ரொம்ப சுலபமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா வாய்ப்பு இருக்கு. அந்த கன்சாலிடேஷன் பாமக ஓட்டு கன்சாலிடேஷன் ஒழுங்கா நடந்தா அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஒரு தொகுதி அந்த பெண்ணாகரம் தொகுதி ரொம்ப டஃப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரம்பூர் தொகுதியிலெல்லாம் பாமக கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். அது எவ்வளவு தூரம் சாத்தியம் நடிகர் விஜய் வின் பண்றதுக்குன்னு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அம்பத்தூர்ல கொஞ்சம் அந்த போட்டு பாமக கேண்டிடேட் கொஞ்சம் லோக்கல் கேண்டிடேட் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறது. அவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்கறேன் ஆக்சுவலா. நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க. அதே போல செய்தியாளர் வினீஷ் சரவணனும் தகவல்களை வழங்கினார். அவருக்கும் நன்றி.